எண்ணங்களை மேம்படுத்துங்கள். 26 எம்இஆர் கோப்மேயர். அத்தியாயம் 26. உங்களுக்கே நீங்களே ஒரு பேயாக இருங்கள். சுய முன்னேற்றத்திற்கும் ஒழுக்கமான முயற்சிக்கும் சிறந்த வழிமுறைகளில் ஒன்று, உங்களுக்கே நீங்களே ஒரு பேயாக மாறுவதுதான். இது ஏதோ மாயாஜால போலியான உளவியல் அல்ல, இது சுய முன்னேற்றத்திற்காக இதுவரை உருவாக்கப்பட்ட உளவியல் நுட்பங்களிலேயே மிகவும் எளிமையான மற்றும் பயன்படுத்த எளிதான, நடைமுறைக்கு உகந்த நுட்பங்களில் ஒன்றாகும். நீங்கள் இதை எந்தவொரு வாழ்க்கைச் செயல்பாட்டில் பயன்படுத்தினாலும் அது உடனடியாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். ஆகவே நீங்களே உங்கள் சொந்த பேயாக இருங்கள். உங்களை நீங்களே மேம்படுத்திக் கொள்ளும் வகையில் உங்களையே பின்தொடர்ந்து வாட்டி எடுங்கள். அதைச் செய்வது எப்படி என்பது இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் ஒவ்வொரு நாளின் செயல்பாடுகளையும் செய்யும்போது உங்கள் உண்மையான சுயமானது உங்கள் சொந்த உடலிலிருந்து வெளியே வந்து அருகிலேயே நின்று உங்களையே விமர்சனபூர்வமாக கவனிப்பதாக கற்பனை செய்து பாருங்கள். இந்த நுட்பத்தை உங்கள் மனதில் மிகத் தெளிவாக பதியும் வரை காட்சிப்படுத்துங்கள். நீங்கள் உங்கள் சொந்த உடலிலிருந்து விலகி நிற்கிறீர்கள். பற்றற்ற நிலையில், பற்றற்றவராக, பாரபட்சமற்றவராக. ஒவ்வொரு செயலையும் நீங்கள் எவ்வளவு சிறப்பாகச் செய்கிறீர்கள் என்பதை கவனமாக கவனித்து நுட்பமாக பகுப்பாய்வு செய்கிறீர்கள். நிச்சயமாக இது வெறுமனே பற்றற்ற புறநிலை சுய பகுப்பாய்வு தான். ஆனால் உங்கள் கற்பனையை பயன்படுத்தி நீங்களே உங்கள் ஆவியாக மாறி உங்களுக்கு வெளியே நின்று மற்றவர்கள் உங்களை எப்படி பார்க்கிறார்களோ அப்படியே உங்களை பார்த்தால் நீங்கள் இதை இன்னும் அதிகமாக ரசிப்பீர்கள், மேலும் சிறந்த முடிவுகளையும் பெறுவீர்கள். ஒவ்வொரு தினசரி பணியையும் உங்களால் முடிந்தவரை மிகச் சரியாகச் செய்கிறீர்களா என்பதை பார்ப்பதற்காக உங்கள் செயல்பாடுகளை நீங்களே கூர்ந்து கவனிப்பதே இந்த யோசனையின் முக்கிய நோக்கம் ஆகும். உதாரணமாக, உங்கள் தொலைபேசி ஒலிக்கிறது. நீங்கள் உங்கள் தொலைபேசியை ஒரு மகிழ்ச்சியான ஹலோ என்று கூறி எடுக்கிறீர்களா, அல்லது அந்த இடையூறால் எரிச்சலடைந்த குரலில் பேசுகிறீர்களா என்பதே உங்கள் நிழல் உருவத்தின் மூலம் நீங்களே கவனிக்கிறீர்கள். அந்த முழு தொலைபேசி உரையாடல் முழுவதும் நீங்கள் மற்ற நபருக்கு மனதளவில் நல் எண்ணங்களை வெளிப்படுத்துகிறீர்களா என்பதை உங்கள் நிழல் உருவம் கவனித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் குரலில் புன்னகையுடன் பேசுகிறீர்களா? அழைத்தவருக்கு அவருடைய அழைப்பு மதிக்கப்படுகிறது என்ற இனிமையான உணர்வை ஏற்படுத்துகிறீர்களா? மேலும் உங்கள் பாராட்டுகளை உண்மையான புகழ்ச்சிகளின் வடிவில் வெளிப்படுத்துகிறீர்களா? உங்கள் நிழல் உருவம் உன்னிப்பாகவும் பாரபட்சமின்றியும் கவனித்துக் கொண்டிருக்கிறது, கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தொலைபேசி அழைப்பையும் ஒரு சாதாரண நிகழ்வாக அல்லாமல் ஒரு சிறப்பான அனுபவமாக மாற்றும் இந்த எளிய, ஆனால் முக்கியமான பணியை நீங்கள் எவ்வளவு சிறப்பாகச் செய்தீர்கள் என்பதை அது உங்களுக்கு தெரிவிக்கும். உங்கள் ஆவியுடன் நட்பு கொள்ளுங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக, உங்கள் ஆவி என்பது நீங்கள்தான். உங்களுடனேயே உங்களால் நட்புறவு கொள்ள முடியாவிட்டால் வேறு யாருடனும் உங்களால் நட்புறவு கொள்ள முடியாது. எனவே உங்கள் ஆவியிடம் நிச்சயமாக மனதிற்குள்ளேயே கேளுங்கள், நான் எப்படிச் செய்தேன்? நான் இன்னும் சிறப்பாக எப்படிச் செய்திருக்க முடியும்? என் செயல்திறனை மேம்படுத்திக் கொள்ள நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? என்ன பயிற்சி செய்ய வேண்டும்? உங்கள் ஆவியுடன் அதைப் பற்றி பேசுங்கள். மீண்டும், நிச்சயமாக மனதிற்குள்ளேயே. மற்றவர்களைப் போலவே உங்கள் ஆவியும் உங்களை வெளியிலிருந்து ஒரு விமர்சன பார்வையுடன் கவனித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆனால் உங்கள் ஆவி அருகில் நின்று நீங்கள் செய்யும் ஒவ்வொரு அன்றாட வேலையையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறது என்ற உணர்வை வளர்த்துக் கொள்வது உங்களுக்கு ஒருவித சுய உணர்வை ஏற்படுத்தாதா? வெளிப்படையாகச் சொன்னால் ஆம். ஆனால் அது ஒரு நன்மை பயக்கும் சுய உணர்வாக இருக்கும். வெட்கம், சங்கடம், பயம், பதட்டம் ஆகியவற்றை ஏற்படுத்தும் வகையானது அல்ல. மேலும் பயனுள்ள சுய விழிப்புணர்வு என்றால் சரியாக என்ன? அதுவே திட்டமிட்ட நோக்கம், உறுதியான குறிக்கோள், கட்டுப்படுத்தப்பட்ட செயல்.
அது திட்டமிடப்பட்ட, உணர்வுபூர்வமான சுய முன்னேற்றம். அது உங்கள் இலக்கின் பொதுவான திசையை நோக்கி நோக்கம் கொள்வதல்ல, மாறாக, அது உங்கள் இலக்கை நோக்கி உணர்வுபூர்வமாக, திட்டவட்டமாக, நேரடியாக, துல்லியமாக, திறமையாக குறிவைப்பதாகும். உங்கள் சொந்த பேயாக இருப்பதன் நோக்கம் இதுவே. சுய முன்னேற்றத்தை நேரடி இலக்காகக் கொண்டு, உங்கள் அன்றாட பணிகளை நீங்கள் செய்வதே, அமைதியான, பற்றற்ற புறநிலைமையுடன் ஒதுங்கி நின்று கவனிப்பதே ஆகும். இது ஒரு எளிய, பயனுள்ள மற்றும் மிகவும் வேடிக்கையான உளவியல் நுட்பமாகும்.